அப்படின்னா அகாட்சியை சம்பந்தப்படுத்துற மாதிரி உங்களுக்கு என்ன ஆதாரமும் கிடைக்கலையா? ஆமா, அதேதான். நடக்கிற எதுவுமே எனக்கு சரியாவே படல. சூழ்நிலை மோசமாக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒன்னு சொல்லியாகணும், அங்க பார்த்த விஷயங்களை என்னால மறக்க முடியாது. ஒரே ராத்திரியில அந்த கிராமமே அழிக்கப்பட்டிருக்கு. அங்க இருந்த மக்களும் இப்ப உயிரோட இல்ல. The hidden rain. நிறைய தாக்குதல்கள் நடந்திருக்கு. பார்டர்ல இருக்கிற எல்லா கிராமங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே லேண்ட் ஆஃப் ஃபயர் உடைய வில்லேஜர்ஸ். ஆசுமா, அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஹிடன் ரெயினோட சைனை பயன்படுத்தி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. இது எதையுமே என்னால ஏத்துக்க முடியல. நீங்க சொல்றத பார்த்தா வேற யாரோ போருக்கு ஆசைப்படுற மாதிரி தெரியுதே. அப்படியும் இருக்கலாம். சில நேரங்கள்ல நம்ம மனசுல என்ன படுதோ அது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஹிடன் ரெயின்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல, இது வரைக்கும் என்ன தகவல்? நாம இப்ப கவலைப்பட வேண்டியதெல்லாம் லேண்ட் ஆஃப் ஃபயர் பத்தி. சரியா சொன்னீங்க. ஃபியூடல் நாளையும் கண்காணிக்கலாம். பதிலடி கொடுக்கறதுக்காக அவங்க ஏதாவது பண்ணுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? இதே மாதிரி தானே கார்டியன் ஷிப் வீட்டு வந்து நடக்குது. அப்படி நடந்துச்சுன்னா ஆன்லைன் ஃபேக்ஷனுடைய லீடரான டான்ஸுக்கு எல்லாம் சாதகமா மாறிடும். அவரை மாதிரி மோசமானவரை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஜூனியர் லேண்ட் பிளாக் ஆப்ஸ் சேர்ந்தவங்களை எல்லை பகுதியில் என்ன நடக்குதுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிங்க. அங்க என்ன நிலவரம்னு நமக்கு தெரியாததால இது ஒரு ரகசிய மிஷனா இருக்கணும். நம்ம தரப்புல இருந்து எந்த ஒரு தாக்குதலும் இருக்கக்கூடாது. தெளிவா சொல்லிடுங்க. லேண்ட் ஆஃப் ஃபயருடைய ஃபியூடல் வழக்கு நானே ஒரு கடிதம் எழுதுறேன். அசுமா, அடுத்த அசுமாவிதம் நடக்கும்போது நீங்களும் உங்க தேர்வும் கல்வி ஆகணும். கொஞ்சம் தயாராகுங்க. கண்டிப்பா மாதிரி நான் இப்ப கிளம்புறேன். Excuse me. கார்டியன் ஷினோ, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. ஆசுமா, சரி, அப்ப எழுத வச்சிருக்கோனே. அவனை யாராலையும் தடுக்க அவனை பிடிச்சதை மட்டும் தான். லேண்ட் ஆஃப் ஃபயரை காப்பாற்றுறதுக்காக என்ன வேணா செய்வதை கல்வி போனேன். அப்பதான் தாடு முகாமைக்குள்ள சண்டை போட்டு கிராம விட்டே கல்வி போனேன். அது அப்பா மகனுக்குள்ள நடந்த ஒரு சாதாரண சண்டை. 10 வருஷத்துக்கு முன்னாடி கார்டியன் ஷினோ வீட்டுல சேர்ந்தவங்க லேண்ட் ஆஃப் ஃபயரை மில்ட்ரி பவரா மாத்த நினைச்சாங்க. அதுக்கு அவங்க ஒரு பெரிய திட்டம் போட்டாங்க. 6 பேர் கொண்ட 2 குரூப்ஸ் அவங்க பிரிஞ்சாங்க. இந்த திட்டத்துல ஆசை இல்லாதவங்க கூட ஆசுமா சேர்ந்து எதிரணியை வீழ்ந்தாங்க. ஆசுமா சென்சை, ஏய் ஜோ, ட்ரெயின் எப்படி போயிட்டு இருக்கு? அது ஏன் கேக்குறீங்க? ட்ரெயினிங் எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. ஓ, அப்படியா? சோ இங்க என்ன நடக்குது? கேப்டன் மட்டும் உள்ள கூப்பிடுற வரைக்கும் எங்களை வெளியே வெயிட் பண்ண சொல்லிருக்காரு. ஏய், எதுக்கு நீங்க சென்சை அப்படி பாக்க? இப்ப நான் என்ன பண்றேன்? சாரி சென்சை, இவன் எல்லாரையும் அப்படிதான் புடிச்சு பாப்பான். ஏய், மோரிகா, சாரி சொல்லு. சாரியா? ஆனா எதுக்கு? அப்படின்னா அங்க நடந்துட்டு இருக்கிறது இதுதான். அவங்க உயிரை கூட பொருட்படுத்தாம யாரெல்லாம் ஆஸ்மா கூட நின்று போராடினாங்களோ, அதாவது கிதானே, நாவுமா, தோஹு, அப்புறம் சேத்து, அவங்களோட உடல்களை தான் திருடிருக்காங்க. இப்போ என்ன சொன்னீங்க? என்ன மனுஷர்களுக்காக அந்த உடல்களை திருடினவங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ஹர்ட் ஸ்டைல் ஜூஸை பயன்படுத்தினாங்க. அந்த 4 கார்டியன்ஸோட பாடி எடுத்து போய் என்ன பண்ண போறாங்க? அவங்க உடல்களோட புதைஞ்சிருக்கிற ஜூஸ் சக்தியை பத்தி தெரிஞ்சுக்க போறாங்களா? இந்த ரகசியங்கள் எல்லாம் வெளியில வந்துச்சுன்னா நிலைமை கை மீறி போயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. மிஷன்ல சாய்க்கு அடிபட்டதால அவனை டீம் ககாஷில இருந்து நான் தற்காலிகமா நீக்கி வைக்க போறேன். ஆனா அவன் இடத்துல நமக்கு யாராவது கண்டிப்பா தேவை. அதனால பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மாங்க நான் கூடவே